السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: إن أكرمكم عند الله أتقاكم. وقال أيضا: قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: والله لا أخشاكم لله وأتقاكم له، أو كما كان عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சிறப்பான சபையை வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற மேலப்பாளையம் நகர மஜ்லிஸுல் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி நடப்பதற்காக வேண்டி உறுதுணையாக ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற இப்பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கின்ற உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம் அனைவர்கள் மீதும் எல்லாகும் அல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் நாளை மறுமையில் அவருடைய ஷஃபாஅத்தும் நாதாக்களுடைய துஆ பரக்கத்தும் என்றென்று நம் மீது நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் இறைவனை நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக, வாழும் காலமெல்லாம் நம்முடைய நெற்றியை பூமியில் பதித்து சுஜூது செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களையும் நம்மிடம் கல்வி பெறக்கூடிய மாணவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறை அச்சம் எப்படி இருந்தது என்பதை பற்றி சில வார்த்தைகளை பேசுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு இந்த உம்மத்திற்கு ஒரு முன்மாதிரி. குர்ஆன் சொல்லும், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு என்பது இந்த உம்மத்திற்கு ஒரு அழகிய முன்மாதிரி என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். நபியினுடைய வாழ்வை நாம் எந்த கோணத்தில் பார்த்தாலும், ஒரு வணிக விஷயமாக பார்த்தாலும் சரி, குடும்ப விஷயமாக பார்த்தாலும் சரி, இறை வணக்க வழிபாடுகள் விஷயமாக பார்த்தாலும் சரி, அதே போன்று அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய அந்த விஷயமாக எந்த கோணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நாம் முன்னோக்கினாலும் அதில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தான் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த உம்மத்தை எப்படி வாழ சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆன்ல சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுவான். உதுகுருல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வை நீங்க திக்ர் செய்யுங்கள், நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். வ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். வ அகீமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நிரம்ப சொல்வான். வ ஆத்துஸ் ஸகாத்த, ஸகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் நிறைய சொல்லி தருவான் குர்ஆனிலே. அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இடத்திலே அல்லாஹு தஆலா இறையச்சத்தை பற்றி சொல்லி தருவான். தக்வாவை பற்றி அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயமாக அல்லாஹ் குர்ஆனிலே 250க்கும் மேற்பட்ட இடங்களிலே தக்வா என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துவான். ஆனால் குறிப்பாக சுமார் 70 இடங்களிலே அல்லாஹு தஆலா நேரடியாக யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இறையச்சத்தோடு வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இடம் சுமார் 70 இடங்களில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்ல வரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? உன் வாழ்விலே நீ இறை வணக்கத்தை எப்படி நீ மேற்கொண்டு வாழ்கின்றாயோ அதே போன்று எல்லா காரியங்களும் இறை அச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். முதல்ல இறையச்சன்னா என்ன நம்ம விளங்கணும். அதை முதல்ல விளங்கினாங்க தலைப்புக்குள்ள நான் போக முடியும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்டாங்களாம்,
இரையச்சம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இரையச்சம்னா என்ன எனக்கு சொல்லித்தாருங்கள் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னார்களாம், இரையச்சம் என்று சொன்னால் ஒரு மனிதன் கற்கள் முள்கள் நிறைந்த பாதையிலே நடப்பதற்கு தகுதியில்லாத ஒரு பாதையில் நடந்து செல்லும் பொழுது எப்படி நடந்து செல்வான். அதற்கு முன்பாக இப்படி கேட்கிறாங்க, நீங்க போயிருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி பாதையில நீங்க நடந்து போயிருக்கீங்களா என்பதாக உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னார்களாம், ஆம் எப்படி போவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பாதையில் நான் எப்படி நடந்து செல்வேன் என்றால், நான் நடக்கின்ற சமயத்தில் என் உடம்புக்கோ உடலுக்கோ என் உறுப்புகளுக்கோ என் ஆடைகளுக்கோ எந்த பங்கமும் வந்து விடாமல் எந்த பாதிப்புகளும் வந்து விடாமல் கவனமாக நடந்து செல்வேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. சொல்லும் பொழுதுதான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னார்கள், இதுதான் இறை அச்சம் என்பதாக சொன்னார். இதுதான் தக்வா. உன்னுடைய வாழ்க்கையிலே பல வகையான சூழ்நிலைகளை நீ சந்திக்கலாம், பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கலாம், பல நிலைகள் உனக்கு ஏற்படலாம். எந்த நிலைகள் நீ இருந்தாலும், உனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய நிலைகள் நீ ஆழ்த்தப்பட்டாலும் கூட எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உள் அச்சத்தோடு இறை அச்சத்தோடு நீ வாழ்வதுதான் தக்வா என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்லிக் கொடுத்தார்களாம். அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம தக்வானா என்னன்னு பார்க்கணும். தக்வானா என்ன? தக்வா என்பதற்கு லோகத்துல அகராதியில விகாயான்னு சொல்லுவாங்க. விகாயா என்ன? பாதுகாத்தல். விகாயான பாதுகாத்தல், தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல். அதை அவர்கள் கொஞ்சம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தக்வாவுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்வார்கள், இம்திசாலு பி அவாமிரில்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கட்டளையாக தந்தானோ அதை அப்படியே எடுத்து நடப்பது. வஜ்தினாபின் நவாஹி, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ எதை செய்யக்கூடாது என்று விளக்கினானோ அந்த விளக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து வாழ்வது, இதுதான் தக்வா என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்ப இறை நெருக்கம் எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால், இறை நெருக்கம் கிடைப்பதற்கு இறை அச்சம் மிக முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே எவ்வளவு பெரிய முத்தகீன் என்பது சொன்ன நேரம் சில நேரங்கள் இருக்குது. நான் தக்வா உடையவன் என்று சொன்ன நேரங்கள் சில நேரங்களை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதுல ஒரு நேரம் என்ன நேரம்னா, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு 3 சஹாபிகள் வராங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 சஹாபிகள் வந்தாங்க. 3 சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்த 3 சஹாபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இபாதத்து எப்படி இருந்தது, அவருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி என்பதாக கேட்டாங்க. கேட்கும்பொழுது அந்நியர்கள் சொன்னார்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், பகலெல்லாம் தொடர்படியாக நோன்பு நோற்பார்கள் என்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. சொன்ன உடனேயே அந்த 3 சஹாபிகளுடைய நிலை எப்படி மாறுது தெரியுமா? அவங்க தங்களை தாங்களே கொஞ்சம் குறைவாக எடை போட்டுக் கொண்டு அவர்கள் சொன்னார்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற சமயத்தில் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றானே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள், நோன்பு நோக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம் என்பதாக அவர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டு விட்டு அதில் முதலாவது நபர் சொல்கிறார், ஃபஅன உஸல்லில் லைல அபதா, நான் இனிமே இரவு ஃபுல்லா தொழுதுகிட்டே தான் இருப்பேன், நான் உறங்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சஹாபி சபதம் எடுக்கிறாங்க. அடுத்து ஒரு சஹாபி சொல்றாங்களாம், ஃபஅன அஸூமு ஃபலா உஃப்திரு, ஃபஅன அஸூமு தஹ்ர ஃபலா உஃப்திரு, நான் இனிமே எல்லா நாளும் ஒரு நாள் விட மாட்டேன், எல்லா நாளும் நோன்பு வைப்பேன் அப்படி ஒரு சஹாபி சொல்றாங்க. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, ஃபஅன அஅ்தஸிலுன் நிஸா, இனிமேல் பெண்கள் பக்கம் நான் செல்ல மாட்டேன், சுருக்கமாக நான் இனிமேல் நிக்காஹ் செய்ய மாட்டேன், எனக்கு மன வாழ்க்கை தேவையில்லை, நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இறை வணக்கத்திலே இபாதத்திலே கழிப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக 3 சஹாபிகள் பேசுறாங்க. அப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவனத்துக்கு வருது. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். 3 சஹாபியும் அழைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நீங்கள் இப்படியெல்லாம் பேசினீர்களா, இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்திலே சஹாபிகள் சொல்கின்றார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் இப்படி சொன்னேன், நான் இவ்வாறு சொன்னேன், நான் இப்படி பேசினேன் என்பதாக 3 சஹாபி சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்த விஷயம் என்ன தெரியுமா? வல்லாஹி லா அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு,
அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கின்றேன், உங்களிலே அல்லாஹ்வை அதிகம் பயந்தவன் நான் தான், அதிகம் தக்வா உடையவன் நான் தான். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு உலகத்தில் வாழ்வதில் உலகத்தில் யாரை எல்லோரையும் விட நான் தான் மிக தக்வா உடையவன், அச்சமுடையவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் இரவில் வணங்குகின்றேன், உறங்குகின்றேன், நோன்பு நோக்கின்றேன், நோன்பை விடுகின்றேன், நானும் நிக்காஹ் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என் வழியை புறக்கணித்தானோ, என் வழியை விட்டு புறமுதுகிட்டு போனானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் அந்த ஹதீஸை சொன்னாங்க. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்கிறார்கள் நான் முத்தகீன் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்ன வார்த்தை வல்லாஹி லா அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, நான் அல்லாஹ்வை மிக அஞ்சக்கூடியவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறை அச்சம் எப்படி இருந்தது என்பதை இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமா? இறை அச்சம் போதும், இறை அச்சத்திற்கு இந்த ஒரு ஹதீஸ் மாத்திரம் போதுமானதாக இருக்கும். இது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் வழியாக செயல்படுத்திய விஷயங்கள், தன் வாழ்விலே நடத்து காட்டிய விஷயங்கள், சொல்லின் மூலமாக இறை அச்சத்தை வெளிப்படுத்திய விஷயங்கள் நிரம்ப உண்டு. முதல்ல இறை அச்சம் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு ஏவினானோ அதையெல்லாம் கடைபிடித்து நடப்பது, எதையெல்லாம் விட்டு தவிர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தடுத்தானோ அவையெல்லாம் விட்டு தவிர்ந்து வாழ்வது, இதுதான் இறை அச்சம். அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் தக்வாவுடைய தஅரீஃபாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லித் தரக்கூடிய விஷயம் இதுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் வாழும் நேரத்திலே எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரம்ப சொன்னாங்க. உதாரணமா உணவு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, கடுமையான பசியாக இருந்தது என்றால் உணவு நமக்கு முன்னால் வைக்கப்பட்டுச்சுன்னா அது ஹலாலா ஹராமா பார்க்கிறது கிடையாது. இந்த உணவு எப்படி வந்தது என்பதை யோசிப்பது கிடையாது. இது யாரின் மூலமாக கிடைத்தது என்பதை சிந்திப்பது கிடையாது. ஆனால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தான் இறை அச்சத்தில் உயர்ந்தவன் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாதை வழியாக நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன், ஒரு பாதை வழியாக வருகின்ற சமயத்திலே ஒரு பேரித்தம் பழம் கீழே கிடந்தது. அந்த பேரித்தம் பழத்தை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், லௌலா அன்னி அகாஃபு ஸதகத்தன், இந்த பழம் மட்டும் சதக்காவுடைய பொருளாக இருக்குமோ என்று நான் பயப்படவில்லை என்று சொன்னால் அக்கல் துஹா, அதை நான் சாப்பிட்டிருப்பேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதக்காவுடைய பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் உண்ணுவது கூடாது, தடை செய்யப்பட்ட விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நான் நடந்து வரக்கூடிய நேரத்திலே ஒரு பேரித்தம் பழத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இதுதான், இது மாத்திரம் சதக்காவாக இருக்குமோ என்ற பயம் எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் இதை சாப்பிட்டிருப்பேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உணவு விஷயத்திலே இறை அச்சம் எப்படி நமக்கு இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. அவங்க மனைவிமார்கள் தான் சொன்னாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் படுத்திருந்தாங்களாம். திடீர்னு இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறாங்க படுக்கையை விட்டு. எழுந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் படுக்கவே இல்லை, அங்கும் இங்குமாக அவர்கள் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லாம் பார்த்தாங்களாம், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமா இங்கும் அங்குமாக போறாங்களே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியல, நேராக மனைவிட்ட சொன்னாங்களாம், இன்னி வஜத்து தம்ரத்தன் ஹத்தா ஜம்பை ஹத்த ஜம்பை, என் படுக்கையில ஒரு பேரிச்சம்பழம் இருந்துச்சு, இப்போ அக்கல் துஹா, அதை நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுனால எனக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னா, சும்ம தகவ்வஃப்து அன் தகூன ஸதகத்தன், அது சதக்காவுடைய பொருளாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு அச்சமா இருக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சதக்காவுடைய பொருள் அல்ல, இருந்தாலும் அது சதக்காவுடைய பொருளாக இருக்குமோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு உண்ணக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு எல்லா திசையிலும் எல்லா விதத்திலும் பார்த்தாலும் இறை அச்சம் நிறைந்த ஒரு வாழ்வு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வாக இருந்தது. இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்வாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி விட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா,
என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ரப்பே அதற்கு நீ சாட்சியாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வார்த்தை எதை நமக்கு சொல்லுது தெரியுமா? நமக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகின்றோமா, அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மிடம் உள்ளத்தில் இருக்கின்றதா? அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் நாம் செய்யக்கூடிய வேலைகள், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் நம்மை பெற்றெடுத்த தாய்மார்கள், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் நம்முடைய சொந்தங்கள், நம்மை அண்டை அயலார்கள், அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியது மாத்திரமல்ல, வாழும்படி நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, இத்தகுல்லாஹ் வஅதிலு ஃபீ அவுலாதிக்கும், இத்தகுல்லாஹ் வஅதிலு ஃபீ அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகள் விஷயத்திலே, பிள்ளைகள் விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அல்லாஹ்வை பயந்துக்குங்க, உங்க பிள்ளைகள் விஷயமா அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த ஹதீஸை சொன்ன விதம், இந்த ஹதீஸை எப்படி சொன்னாங்க என்பது பெரிய சம்பவம், அதற்குள்ள போக முடியாது, நேரம் குறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னாங்க, உங்கள் பிள்ளை விஷயமாக, உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே, குழந்தைகள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இது சொல் வழியாக வெளிப்படுத்தியது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை அச்சத்தை தன் வாழ்வில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் வடிவத்திலே கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. எப்படி நடந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லா சஹாபிகளும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இடது பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் நாயகம் உட்கார்ந்து இருக்காங்க. பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் இடது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. வலது பக்கத்துல சில சஹாபிகள் இருந்தாலும் கூட நபியினுடைய வலது பகுதியில் இருக்கக்கூடிய சஹாபி யாருன்னு சொன்னா சிறுவயது சஹாபி. ஒரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படும். சிறுவயது சஹாபி அமர்ந்திருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்துல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொண்டு வரப்படுது, குடிப்பதற்காக வேண்டி பால் கொண்டு வராங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை வாங்குறாங்க, வாங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பால் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, ஆனா அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் நாயகத்துக்கு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கொடுக்கணும் ஆசைப்படுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நபியினுடைய சுன்னத்து என்னவென்றால் நல்ல காரியங்கள், நல்ல நடைமுறைகளிலே வலதை முற்படுத்துவது நபியினுடைய வழிமுறை, நபியினுடைய சுன்னத்து, பழக்க வழக்கம் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் நாயகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் வலது பக்கத்தில் கொடுப்பது தன்னுடைய வழிமுறை என்பதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சேன்னா வலது பக்கத்தில் கொடுக்க தேவையில்லை, இடது பக்கத்தில் அபூபக்கர் நாயகத்துக்கு கொடுத்துடலாம். ஏன் கொடுத்தீங்கன்னு யாரும் கேட்க முடியாது, எதுக்காண்டி கொடுத்தீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏனால் எல்லோருக்கும் தலைவராக எதை செய்தாலும் அது சரிதான் என்று காணக்கூடிய நிலையில் சஹாபாக்கள் இருந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கத்தில் உள்ள அபூபக்கர் நாயகத்துக்கு கொடுக்க விரும்புறாங்க. இருந்தாலும் வலது பக்கம் தான் என்னுடைய வழிமுறை என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சின்ன பையன்கிட்ட கேட்கிறாங்க, அத்தஅதனலி அன் உஅதிய ஹாஉலாய். ஏன்னா பெரிய பெரிய சஹாபிகள் இடது பக்கத்தில் இருக்காங்க, பெரிய பெரிய சஹாபிகள் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அத்தஅதனலி அன் உஅதிய ஹாஉலாய், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால், யாரை பார்த்து? சின்ன குழந்தை, சின்ன பையன், வயசுல சிறுவர், அவன்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த பாலை நான் இவர்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன், கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. சொன்ன உடனேயே கர்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது பக்கத்தில் உண்டான பெரும் பெரும் சஹாபிகள் அபூபக்கர் நாயகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட அந்த சிறு குழந்தைகிட்ட கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அனுமதி கொடுத்தா நான் அபூபக்கர் நாயகத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனேயே அந்த சிறுவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தில் இருந்து அந்த பால் கோப்பையை பிடுங்கிறாங்க, பிடுங்கி தான் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முபாரக்கான உதடுபட்ட அந்த மிச்ச பாலை நான் யாருக்கும் கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை என்பதாக சொன்னார்கள். அப்ப இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் தலைவராக, வழிகாட்டியாக தான் எதை செய்தாலும் அது சரி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால்
தனக்கு பிரியமான அபூபக்கர் நாயகத்திற்கு கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் கூட வலது பக்கத்தில் உண்டான சிறுவரிடம் கேட்ட காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சம். அந்த பையனுடைய விஷயத்துல நாம் அநீதம் இழைத்து விடுவோமோ, அல்லாஹ்விடம் நாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற இறை அச்சத்தினுடைய வெளிப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரிடம் அனுமதி கேட்டார்கள் என்பதாக பார்த்தோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறை அச்சம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறவுகள் விஷயத்துல அல்லாஹ்வை நம்ம எப்படி அஞ்சி வாழணும். இன்னைக்கு உறவுகள் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா புதுசா ஒரு உறவு வரும், பழைய உறவு ஒண்ணு வெட்டி போயிடும். புதுசா ஒண்ணு வந்துச்சுன்னா பழசு ஒண்ணு கழிஞ்சிடும். அல்லது பாப்பா உம்மா கூட இருப்பாங்க, பெற்றோர்கள் நம்மோடு இருப்பாங்க, புது உறவு வரும். எல்லாரையும் சொல்லல, சில இடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். புது உறவு ஒன்று வரும், பழைய உறவு அப்படி கழிஞ்சு போயிடும். ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை நாம் எப்படி அஞ்சி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை தன் வாழ்வாக வாழ்ந்து காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வாழ சொன்னார்கள். ஏன்? தனக்கு பால் கொடுத்த தாய் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வராங்க நபியை பார்க்கிறதுக்காக. வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பெற்ற தாய் அல்ல, தன்னை வளர்த்த பால் கொடுத்த தாய் தன்னை பார்ப்பதற்காக வரும்பொழுது அவர்களுடைய உரிமைகளில் கடமைகளில் நான் குறை வைத்து விடுவேனோ, அதன் மூலமாக ரப்பு என்னை பிடித்து விடுவானா என்ற இறை அச்சத்தினுடைய வெளிப்பாடு. அவர்கள் வருகின்ற சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்வதற்காக வேண்டி தன் மேல் இருந்த ஆடையை விரித்தவர்களாக அமர வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் நின்று அவர்களிடம் பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து அனுப்பினார்கள் என்பது வரலாறு சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் விஷயத்தில் எப்படி நாம் இறை அச்சத்தோடு வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். குடும்ப உறவு விஷயத்தில் நேரம் குறைவினால விரைவாக சொல்லிக்கொண்டே போக வேண்டிய சூழ்நிலை. நிறைய விஷயங்கள் இருக்கின்றது, நேரம் குறைவு. வெளி விஷயம் என்னால் சொல்ல முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை அச்சம் என்ற அந்த அடிப்படையில் பேச வேண்டியதற்காண்டி அவர்களை பற்றி உண்டான சில தகவல்கள் மாத்திரம். உறவுகள் பேணக்கூடிய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தை வெற்றி கொண்டாங்க. ஹுனைனை வெற்றி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் எப்போ நடக்குது அப்படின்னா ஃபத்ஹு மக்கா கழிந்து 19 நாள் கழிந்ததற்கு பின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனுக்கு போனாங்க. ஹுனைன் யுத்தம் வெற்றி பெறுது. வெற்றி பெற்று கனிமத்து பொருள் நிறைய இருக்குது. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஹரானா என்று சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு நினைச்சாங்க. நீங்க உம்ராவுக்கு போனா படைய உம்ரான்னு சொல்லுவாங்க, ஜஹரானான்னு ஒரு பகுதியை சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருள்லாம் குமிச்சு வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்தை பங்கு வைக்கல. ஏன் பங்கு வைக்கலைங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி சொன்னாங்க. ஏன் பங்கு வைக்கலன்னா, ஹவாஸின் என்ற கூட்டத்தார்கள் இஸ்லாத்திற்கு வந்துருவாங்களோ, அவங்க வந்துட்டானா அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த நேரத்தில் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு முடிச்சிட்டாங்க. ஹுனைனுடைய கனிமத்துகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு முடிச்சாங்க. பங்கு வைத்து முடித்த பின்பு அந்த ஹுனைனுடைய கனிமத்து பொருளாக கைதிகள் ஒருவராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பால்குடி சகோதரி ஷீமா பின்த் ஹாரிஸத்து ஸஅதிய்யா, ஹாரிஸா ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஷீமான்னு சொல்லுவாங்க அவங்க பேர். ஷீமா பின்த் ஹாரிஸான்னு சொல்லக்கூடிய அந்த பால்குடி சகோதரி ஹலீமா அம்மையாருடைய மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்குடி சகோதரி. இவங்க அந்த கனிமத்து பொருள்ல சிறை கைதியாக கொண்டு வரப்படுறாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிப்பாட்டப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சில அடையாளங்களை கொண்டு இவர்கள் தன் சகோதரி தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குகிறாங்க. பால்குடி சகோதரின்னு சொல்லி அவங்களும் சில அடையாளங்களை சொல்றாங்க. சில அடையாளங்கள் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த விஷயத்தை வரலாற்று கிதாபுகளில் தெளிவாக பதிவு செய்யப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகோதரிக்காக வேண்டி தான் மேல் கடந்த அந்த ஆடையை துண்டை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிச்சாங்களாம். அந்த சகோதரி அதன் மீது அமர வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமர வைத்தது மட்டுமல்ல, சும்ம மன்ன அலைஹா, அந்த சகோதரிக்கு என்னென்ன உபகாரம் செய்ய வேண்டுமோ, என்னென்ன உபகாரம் தன்னால் செய்ய முடியுமோ அத்தனை உபகாரத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சிட்டு வரத்தஹா இலா கௌமிஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை உங்க கூட்டத்துக்கு போங்க அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் செய்து அனுப்பி வச்சார். இது ஒரு பக்கம், அந்த யுத்தத்துடைய கடைசியில் இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னா, அந்த ஹவாஸின் கூட்டத்தார்கள் இருக்காங்களே, அவங்கள 14 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வராங்க. இது பெரிய நிகழ்ச்சி, சுருக்கமா சொல்றேன்.
14 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்காண்டி வராங்க. அந்த கூட்டத்தினுடைய தலைவராக வரக்கூடியவர் ஸுஹைர் இப்னு ஸர்த் என்று சொல்லக்கூடியவர், ஸுஹைர் இப்னு ஸர்தின் என்று சொல்லக்கூடியவர் வராங்க. 14 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்காண்டி ஜாரான் என்ற பகுதிக்கு வராங்க. 14 நபர்கள் வருகிறார்கள். அந்த படையினுடைய அந்த குழுவினுடைய தலைவராக ஸுஹைர் இப்னு ஸர்தின் என்று சொல்லக்கூடியவரும் வராங்க. வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிச்சாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், முஸ்லீமாக வந்திருக்கோம்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த 14 பேர்ல ஒரு ஆளு, அவங்க பேர் அபு ஃபுர்கான் அப்படின்னு பேர். அபு ஃபுர்கான் அவருடைய பேர். 14 நபர்களில் ஒருவர் அபு ஃபுர்கான். இந்த அபு ஃபுர்கான் யாருன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட பால் குடிச்சாங்க? ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவருடைய கணவர் இருக்காங்களா, ஹாரிஸ் ரலியல்லாஹு, ஹாரிஸ் அவங்க ஹாரிஸுடைய கூட பிறந்த சகோதரன் இந்த அபு ஃபுர்கான் என்பவங்க. ஹாரிஸுடைய கூட பிறந்த சகோதரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பால்குடி சின்ன வாப்பு முறை, சச்சா முறை, அவங்களும் வந்திருக்காங்க 14 நபர்ல ஒரு ஆளா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் யார் தெரியுமா? நான் உங்களுடைய பால்குடி தந்தையினுடைய சகோதரன் என்பதாக சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொஞ்சம் நிலைமை மாறுது, முஸ்லீம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் எதை கேட்க வந்திருக்காங்கன்னு தெரியலையேன்னு சல்லாசம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்களா, ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பெண் மக்கள் எல்லாம் கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அந்த யுத்தத்துல எங்களுடைய பெண் மக்கள் எல்லாம் கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்திருக்காங்க. எங்களுடைய ஆண் மக்கள் எல்லாம் கைதிகளாக இருக்கிறாங்க. எங்கள் செல்வங்கள் எல்லாம் எடுத்து வரப்பட்டு விட்டது யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கின்றோம், எங்கள் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்களா, அபனாஉக்கும் வ நிசாஉக்கும் அம்வாலக்கும், உங்களுக்கு உங்களுடைய மக்கள் வேண்டுமா, குடும்பம் மக்கள் வேண்டுமா, செல்வம் வேண்டுமா என்று ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. இந்த ரெண்டுல என்ன வேணும் கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்களா, மா குன்னா நஅதிலு பில் அஹ்சாபி ஷைஆ, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு குடும்பம் போதும் யா ரசூலல்லாஹ், செல்வம் வேண்டாம்னு சொல்றாங்க. குடும்பத்தார்கள் எங்களோட அனுப்பி வைத்தால் போதும், நாங்கள் அழைச்சிட்டு போறோம்னு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒரே ஒரு ஆலோசனை சொல்றேன், அதை கேளுங்க. என்ன ஆலோசனை? லொஹருடைய நேரம் வந்துருச்சு. லொஹருக்காக வேண்டி பாங்கு சொல்லி இகாமத்து சொல்லப்படும். லொஹர் தொழுக முடியும். முடிந்த உடனேயே நீங்கள் அந்த தொழுது முடிச்சு அந்த இடத்துல எஞ்சி நில்லுங்க. யார சொல்றாங்க? அந்த ஹவாஸின் கூட்டத்தில் வந்த 14 நபர்களை பார்த்து நபி சொன்னார்கள், நீங்கள் தொழுக முடிச்சிட்டு அந்த இடத்துல எஞ்சி நில்லுங்க. எஞ்சி நின்று என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் எப்படி சொல்லணும் தெரியுமா? இன்னா நஸ்தஸ்பிஉ பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் முஃமினீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாங்கள் கேட்கின்றோம், முஃமின்களே எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். வ இன்னா நஸ்தஸ்பிஉ பில் முஃமினீன இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வே நாங்கள் இந்த மூமின்களை கொண்டு கேட்கின்றோம், எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்படி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஆலோசனை சொன்னாங்க. தொழுகை முடிஞ்சிச்சு, எல்லாரும் எஞ்சி நிக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க என்ன இவங்க பேச போறாங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹி சொன்ன மாதிரியே சொன்னாங்க. சொன்ன உடனேயே முதலாக அங்க பதில் சொன்னவர் யார் தெரியுமா? கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்னாங்களா, அமா மா கான லீ வலி பனி அப்துல் முத்தலிப் ஃபஹுவ லக்கும், கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹுவ லக்கும் சஅஸ்அலுன் நாஸ சஅஸ்அலு லக்கும் நாஸ, மக்களிடம் உங்களுக்காக வேண்டி நான் ஒரு பரிந்துரை செய்கின்றேன், எனக்கும் இந்த பனு முத்தலிபுக்கும் கொடுக்கப்பட்ட அத்தனை அடிமைகளையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் உங்களுக்கு நான் திருப்பி தருகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அங்க பிரகடனம் செய்றாங்க, அறிவிப்பு செய்றாங்க. செஞ்சு முடிஞ்சிட்டு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சஅஸ்அலு லக்கும் அன்னாஸ, ஜனங்கள் உங்களுக்காக வேண்டி நான் பரிந்துரை செய்கின்றேன், யாராவது கொடுக்க நாடினால் கொடுத்து விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்திலே சஹாபாக்களில் சிலர்களை தவிர, சில கூட்டத்தாரின் தலைவர்களை தவிர மற்ற எல்லோரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் வழி எதுவோ அதுதான் எங்கள் வழி, எல்லோரையும் நாங்கள் விடுதலை செய்து விடுகின்றோம் என்பதாக எல்லோரும் விடுதலை செய்தார்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஹவாஸின் கூட்டத்தார்கள் தன்னுடைய சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை அழைத்து சென்றார்கள் என்பது வரலாறு சொல்லும். இங்க நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய பால்குடி உறவுகள் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உண்டான உரிமைகளையும் கடமைகளையும் நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும், நான் பெற்றெடுத்தால் என்னை பெற்றெடுத்தால் மாத்திரம் தாய் அல்ல, என்னை பெற்றெடுத்தால் மாத்திரம் தந்தை அல்ல, என்னோடு உடன் பிறந்தால் மாத்திரம் சகோதரன் அல்ல, எனக்கு பால் கொடுத்தவன்
அவரும் தாய் தான், அவருடைய கணவர் எனக்கு தந்தை தான், அவருடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் தான். எனவே இவர்கள் விஷயத்தில் நான் நீதமாக நடக்க வேண்டுமே. அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்து கொடுத்தாங்க. இங்க நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா விஷயங்களுமே இறை அச்சத்தினுடைய வெளிப்பாடு மாத்திரம்தான் தெரியும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் சொல்லி முடிக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய செய்தி, 4 நாளுக்கு முன்னாடி நடந்த செய்தி, 3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த செய்தி, இப்படின்னு வரலாற்று கிதாபில் வரிசைப்படுத்துவாங்க. ஒரே ஒரு செய்தி மாத்திரம் சொல்லி முடிக்கின்றேன். 4 நாட்களுக்கு முன்பாக, வஃபாத் ஆகுவதற்கு 4 நாளைக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சம் எப்படி வெளிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 4 நாளைக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால உட்கார முடியாது. 7 வகையான கிணற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. நபியினுடைய தலையோடு ஊற்றப்படுகிறது. சூடு தணிந்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர வைக்கப்படுகிறார்கள். அவருடைய தலையிலே கனமான ஒரு துண்டை கொண்டு, ஒரு போர்வையை கொண்டு கட்டப்படுகிறது. தலைவலி தாங்க முடியாத வேதனை, தலை வேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே போர்வையை கொண்டு கட்டப்படுகிறது. உடம்பெல்லாம் போர்வையால் போர்த்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், என்னை நீங்கள் பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள், என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள், என்னை மிம்பர்ல அமர வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல வந்து அமர்றாங்க. அமர்ந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், எல்லாரும் என் பக்கத்தில் நெருங்கி வாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாரும் நெருங்கி வராங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினாங்க தெரியுமா? கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமன் குந்து ஜலத்து லஹு லஹ்ரன் ஃபஹாதா லஹ்ரி ஃபல்யஸ்தகித் மின்ஹு. நான் வாழ்கின்ற சமயத்திலே உங்கள் யாரையாவது நான் அடித்திருந்தால், தெரிந்தோ தெரியாமல் என்னுடைய அடி உங்கள் மீது விழுந்திருந்தால், இதோ என்னுடைய முதுகை நான் காட்டுகிறேன், நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள். ஒமன் குந்து ஷதம்து லஹு இர்லன் ஃபஹாதா இர்லி ஃபல்யஸ்தகித் மின்ஹு. உங்கள் யாராவது நான் திட்டியிருந்தால், உங்களுடைய மனவேதனை கொள்ளும்படி நான் பேசியிருந்தால், உங்களுடைய மனம் கோணியபடி நான் பேசியிருந்தால், இதோ நான் உங்கள் முன்னால் இருக்கின்றேன், என்னை நீங்கள் பேசிக்கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது யாரால சொல்ல முடியும்? மரணத்தினுடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் என் ரப்பை சந்திக்கின்ற சமயத்தில் எந்த விதமான பாவமற்றவனாக, எந்த விதமான குறைகள் இல்லாதவனாக, மற்றவருடைய இழிவான பேச்சுக்கு ஆளாக்கப்படாதவனாக என் ரப்பை நான் சந்திக்கும் போது தூய்மையான முறையில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் கேட்ட வார்த்தையை பொன் எழுத்துக்களாக கிதாபுகள் பதிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சம் எந்த அளவிற்கு உயர்ந்திருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபியினுடைய இறையச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்பதற்கு, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு என்பது அழகிய முன்மாதிரி என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனையோ விஷயங்கள் நாம் பேசலாம், நேரம் குறைவு என்ற காரணத்தினால் சில விஷயங்களை சொல்லித் தருவதன் நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்து விட்டார்கள். அந்த வழியில் நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.